ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரியை கூட்டிகிட்டு போய் கோயிலில் ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணிட்டு பின்னாடி பார்த்தோம்னா இப்போது காவேரி கிட்ட விஜய் வந்து கேட்குறாங்க, இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன், திரும்ப வரும்போது எப்படி வருவீங்க? நான் என்ன எல்கேஜி பாப்பாவா நீங்கள் பயப்படுறதுக்கு? அதெல்லாம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அம்மா வந்து உங்கள் கூட போக சொல்லலைன்னா நானே தனியாக வந்திருப்பேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க. அதில் போய் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து காவேரி கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அம்முக்குட்டி வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் வந்து நல்லா மிஸ் நான் நல்லா படிக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அம்மு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நீ பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக காவேரியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக இவர் ஓவராக நம்மக்கிட்ட இப்படி வலிஞ்சு பேசுகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாரதா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியலடி, நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் பார்த்துட மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்களான்ற நினப்பு வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு